அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தற்போது சீமானுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நீதியரசர் அறிவுரையாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்ற முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் நாள்தோறும் எவ்வளவு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை நாம் தமிழர் கட்சியிலிருந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம நாள்தோறும் பார்த்துட்டு தான் இருக்கோம். என்னதான் தொலைக்காட்சிகள் காட்ட மறுத்தாலுமே தற்போது நாம் தமிழ் கட்சிக்கும் தமிழ் தேசியத்திற்கும் ஆதரவாக ஏகப்பட்ட யூடியூப் சேனல்கள் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு ஒரு ஐடிவி போல வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனுடைய ஒரு வெளிப்பாடாகவே நம்பர் 1 ட்ரெண்டிங்ல சீமான் எப்போதுமே இருந்துட்டு இருக்காரு. பிற அரசியல்வாதிகளால கூட இந்த ஒரு நம்பர் 1 ட்ரெண்டிங்கை பிடிக்க முடியாத நிலையில சீமானுக்கு பாத்தீங்கன்னா போன் வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே ஐடிவிங் தான் அப்படின்ற நோக்கத்துல அனைவருமே சீமானுக்கு சாதகமாக வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனாலேயே தமிழ்நாடுன்னு இல்லாம இந்திய அளவுல பாத்தீங்கன்னா எந்த ஒரு நிகழ்வை நாம் தமிழ் கட்சி முன்னெடுத்தாலுமே அது ரொம்பவே ட்ரெண்டாக மாற்ற முயற்சியிலேயே நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் ஈடுபடுறாங்க. காசு கொடுத்து ஐடிவிங்க வேலைக்கு வச்சிருக்கக்கூடிய பாஜக திமுக கட்சியால கூட நாம் தமிழ் கட்சியுடைய ஐடிவிங்க ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கும்போது சீமானுடைய அரசியலை மேலும் ஊக்குவிக்கும் விதமாக ஒரு நீதியரசர் பார்த்தீங்கன்னா என்ன ஆனாலும் சரி நீங்க உங்க போராடுற குணத்தை மட்டும் மாத்திக்கவே கூடாது அப்படின்னும் நாளை பின்ன நீங்க ஆட்சிக்கு வந்தா கூட மக்களுக்கான போராட்டங்களை அவங்க கூட இருந்து முன்னெடுத்துறதும் மக்களுக்கு ஒரு தேவை அப்படின்னா களத்துல இறங்கி போராடுற குணத்தை மாத்திக்காம இருந்தீங்கன்னாலே நீங்க மக்கள் மனசை வென்றெடுத்த ஒரு மக்களின் முதல்வனாக எப்போதுமே இருக்கலாம் அப்படின்னு நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷ் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு அறிவுரையாக தொலைபேசி வாயிலாக சொல்லியிருக்காரு. திமுக கட்சி ஆட்சியில் இருக்கும்போது ஒவ்வொரு அரசு அதிகாரிகளுமே திமுக கட்சிக்கு சாதகமாக தான் செயல்படுவாங்க அப்படின்றதையே இந்த ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா மாத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே நடந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஆதரவாக ஆனந்த் வெங்கடேஷ் குரல் கொடுத்ததும் தமிழக காவல்துறையினருக்கு அறிவுரையாக ஒரு விஷயத்த சொன்னதும் அதனைத் தொடர்ந்து தமிழ் தேசியம் சார்ந்த அனைத்து விஷயங்களுக்குமே தன்னால முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனந்த் வெங்கடேஷன் இல்லாம நிறைய அரசு அதிகாரிகள் தங்களால முடிஞ்ச அளவுக்கு தமிழ் தேசியத்திற்கு ஆதரவான விஷயங்களை ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே சீமான் பொதுக்கூட்டங்கள்ல நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆட்கள் நிறைய பேர் அரசு அதிகாரிகளாக இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் அரசு அதிகாரிகளா ஆயிட்டா நான் ஒரு ஆட்சியை அமைச்சிட முடியும் அப்படின்னு ரொம்பவே நகைச்சுவையாக பேசியிருக்காரு. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது காலப்போக்கில் தான் தெரிய வந்திருக்கு. ஏன்னா நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் நிறைய பேருடைய பசங்க பார்த்தீங்கன்னா தற்போது அரசு அதிகாரிகளாக இருந்துட்டு இருக்காங்க. மேலும் சீமான் ஆட்சிக்கு வரதுக்குள்ள நிறைய அரசு அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவானவங்களாக இருப்பாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் சீமானுக்கு அறிவுரை சொல்லி இருக்கக்கூடிய ஆனந்த் வெங்கடேஷை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.